ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைச்சொற்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருந்த கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 கொஷின் பார்த்துட்டு நம்ம பார்ட் 2 பார்க்குறோம். ஏன் அப்படின்னா நியர்லி தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் நமக்கு 50 கொஷின்ஸ் நடந்துச்சு. ஸோ வந்து 1300 பேஜஸ்க்கு மேலே இருக்குது. அதில் மேக்ஸிமம் கலைச்சொற்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா வந்து கலைச்சொற்களும் பிற மொழிக்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து மட்டும் நமக்கு 15 கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து அதில் தான் கொஷின்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா மின் அணு கருவிகள். ஏன் அப்படின்னா எலக்ட்ரானிக்னா மின்னணு தெரியும், டிவைஸ் அப்படின்னா கருவிகள் அப்படின்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். லான்ச் வெஹிக்கல். வெஹிக்கல் அப்படின்னா ஊர்தின்னு தெரியும். ஸோ லான்ச் அப்படின்னா ஏவு ஊர்தி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹானரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாக்டரேட் அப்படின்னா பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா மதிப்புறு முனைவர் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இமெயில் அப்படிம்பாங்க. இமெயில் அப்படின்னா எலக்ட்ரானிக் மெயில், மின் அஞ்சல்னு சொல்லுவாங்க. ஏன்னா மின் இதழ் அப்படின்னா இ மேகசின் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மின் நூல் அப்படின்னா இ புக்கு. மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ரைட் அப்படின்னா வந்து சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் அப்படின்னா சடங்கு அப்படின்னு சொல்கிறது. எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. இதே மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ வந்து பாருங்கள், எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நானோ டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க. நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீனுன் தொழில்நுட்பம். ஸோ டெக்னாலஜி அப்படின்னா தொழில்நுட்பம் வந்துடும். ஸோ நானோ அப்படின்னா மீனுன்னு வரும். ஏன் அப்படின்னா செயற்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல்னு வந்துடும். இதே வந்து உயிரின்னு பார்த்தோம் அப்படின்னா பயோ அப்படின்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் நமக்கு தெரியும். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாசியம் வரும். மெய்யுறவு அப்படின்னா வந்து ரியாலிட்டி ஆஃப் நாலேஜ் நினைக்கிறேன் நான். கலைக்கூடம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஆர்ட் கேலரி வந்துடும் நமக்கு. பாருங்கள், பாசனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரிகேஷன் அப்படிமா. பாசனம் நீர் பாசனம்னு சொல்கிறாங்க. ஸோ பாசனம் அப்படின்னா இரிகேஷன், அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக. ஸோ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏத்திஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகியல் முருகியல் ரெண்டுமே நமக்கு வரும் இதுக்கு. பாருங்கள், எனக்கு வந்து கான்ட்ரவரி பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து 12th ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ ஊர்தி பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வருகை அப்படின்னா வந்து அரைவல் அப்படின்னு சொல்லுவோம். புறப்பாடு அப்படின்னா டிபாச்சர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ புறப்பாடு அப்படின்னா டிபாச்சர், வருகை அப்படின்னா அரைவல். ஸோ வந்து ஊர்தி பட்டை, அதான் நம்ம கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஏன்னா இது வந்து பாருங்கள் நேரான தமிழ் சொல்ல தான் கரெக்டு. ஏன்னா டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல்னு வரும். டெம்பஸ்னால் பெருங்காற்றுன்னு வரும். காமிக் ரேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வெளி ஆமாம் வெளி கதிர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். புற ஊதா வந்து இன்ஃப்ராரெட் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மோனோன்னு வந்தாலே ஒருன்னு சொன்னேன் நான், ஒரு மொழி. லஞ்சம் அப்படின்னா திரட்சி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கைவிட்டு நினைப்பீங்க, ஆனால் திரட்சி தொகை தான் கரெக்டு நமக்கு. லஞ்சம் அப்படின்னா திரட்சி தொகை அப்படின்னு சொல்கிறது. விண்டோஸ் அப்படின்னா பலகனி. இதை வந்து அட்வான்ஸ் தமிழில் இருக்குது நமக்கு. ஸோ விண்டோஸ் அப்படின்னா பலகனி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சரியான இணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லெக்சிகோகிராஃபி அப்படின்னா அகராதிகள் கரெக்டு தான். எப்பிகிராஃபி அப்படின்னா வந்து கல்வெட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. பிட்டோகிராஃபி அப்படின்னா சித்திர எழுத்து வந்துடும். இதே வந்து ஆர்டிகிள் ஃபோனிக்ஸ் அப்படின்னா ஒளியன் வேறு. ஒளியன் அப்படின்னா ஃபோனோமி. ஸோ ஒளியன்னா ஃபோனோமி வந்துடும். எப்பிகிராஃபி அப்படின்னா நமக்கு கல்வெட்டு ஞாபகம் வந்துடும். பிட்டோகிராஃபி அப்படின்னா சித்திர எழுத்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஆர்டிகிள் ஃபோனிக்ஸ் அப்படின்னா வந்து மொழியியல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிற மொழி சொல்லிக்கிறதுக்கு பாருங்கள். ஜனப்பழையம் அப்படின்னா ஜனமாக இப்போ மக்கள் வரும். ஸோ எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்குது. ஸோ இங்கே தப்பு வரும். அதேமாதிரி அவை கண்டிப்பாக வரவே வராது. அலையா வெள்ளம், அதுதான் நமக்கு பாருங்கள். ஸோ பிரளயம் அப்படின்னா நமக்கு வெள்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிபுணர் அப்படின்னா வல்லுநர் தான் நமக்கு வருவாங்க. ஸோ இது அட்வான்ஸ் தமிழில் இருக்குது நமக்கு. நிபுணர் அப்படின்னா வல்லுநர் தான் வருவார். ஸ்டாம்னா புயல் நமக்கு தெரியும். வெண்டுவல் அப்படின்னா சுழல் காற்று. பெருங்காற்றுனா டெம்பஸ்ட் வந்துடும். சூறாவளினா ஸ்டாம் வந்துடும். நிலக்காற்று அப்படின்னா நமக்கு லேண்டு பீஸ் வந்துடும். ஸோ வந்து கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா வந்து குமிழிக்கல் வந்துடும் நமக்கு.
ஏன்னா வெப்பமண்டலம் அப்படின்னா ட்ராபிக்கல் ஜோன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நீர் வேளாண்மை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்படி தான் வரும் நமக்கு. ஸோ பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா ஹீரோஸ்டோன் நடுகள் கரெக்டு, நமக்கு எக்ஸர்வேஷன் அகலாய்வு கரெக்டு. நான் இப்போ தான் பார்த்தா எபிகிராஃபி பார்த்தோம். ஸோ இங்கே ஓலைச்சுடி கொடுத்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன் செதுக்குதல் கிடையாது, பொறிப்பு அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதுதான் கரெக்டு. ஏன் அப்படின்னா மித் அப்படின்னா தொன்மம்னு வரும். கலைச்சொற்கள் அப்படின்னா டெர்மினாலஜி. பேட்டர்ன் அப்படின்னா காப்புரிமை. ஆவணம்னா டாக்குமெண்ட் வந்துடும். தீசிஸ் அப்படின்னா நமக்கு இதுவும் தப்பு தான். ஸோ நமக்கு வந்து இப்போ சரியான சொல் கேட்டிருக்காங்க. நாமக்காரணம் அப்படின்னா பெயர். ஸோ நாமம்னா நமக்கு பெயர் தான். ஸோ நாமக்கரணம்னா பெயர். இதுதான் நமக்கு கரெக்டு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிறமொழி சொல்ல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நமக்கு வந்து மதுரைன்னு இருக்கனால நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா மதுரை மீனாட்சின்னு நினச்சிருவோம். ஸோ அப்படி நினைக்கக்கூடாது. ஸோ தேன்மொழி பாவை அப்படின்றது கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமிக் ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காமிக்ஸ் ரேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் தான். ஏன் அப்படின்னா புற ஊதா கதிர்கள் அகச்சிறப்பும் பார்த்தோம். அகச்சிவப்பு அப்படின்னா இன்ஃப்ராரெட் அப்படின்னு வந்துடும் நமக்கு. இதே புற ஊதா அப்படின்னா அல்ட்ரா வயலட் அப்படின்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ விண்வெளி கதிர்கள் அப்படி தான் வந்து காமிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன டெர்மினாலஜி இப்போ தான் பார்த்தோம், கலைச்சொல் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல் அப்படின்றது பொருந்தாத சொல்லை இது பண்ண செய்வது பொருந்தாத சொல். ஸோ நம்ம இதை பார்க்க வேண்டாம், நம்ம அதை கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலைச்சொற்கள் பொறுத்துக. வவ்வல்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் உயிரெழுத்துன்றது. கான்சனன்ஸ்னால் மெய் எழுத்து. கன்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உரையாடலாக இருக்கும். டிஸ்கஷன் வந்து கலந்துரையாடலாக இருக்கும். பார்க்கலாம் பாருங்கள், 2143 கரெக்டாக தான் பாருங்கள். ஸோ வந்து கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். டிஸ்கஸ் பண்ணுறது வேறு, கான்வர்சேஷன் பண்ணுறது வேறு ஃப்ரெண்ட்ஸ். கான்வர்சேஷன் ஒருத்தர் பேசுகிறது தான் கான்வர்சேஷன். டிஸ்கஷன் அப்படின்னா 2 பேருமே பேசுகிறது, 2-3 பேர். ஸோ அதை வந்து கலந்து உரையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுவிங்கம்னு கொடுத்துருக்காங்க. சுவிங்கம் அப்படின்னா நம்ம பூமர் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதை சொல்கிறாங்க. சுவிங்கம் அப்படின்னா வந்து பாருங்கள், அது சுவைப்பு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது ஸ்வீட்டாக தான் சொன்ன சுவைப்பு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேகசின் அப்படின்னா நமக்கு தெரியும் பருவ இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து வீக்லி மேகசின் இருக்குது, அது வார இதழ்னு சொல்லுவாங்க. மந்த்லி மேகசின்னா திங்கள் இதழ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செய்தித்தாள் அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்படின்னு ஸோ வந்து மேகசின் அப்படின்னா பருவ இதழ். அப்புறம் டெய்ரி ஃபார்ம் நம்ம பார்த்தோம், பால் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாயம் ஏற்றுதல் அப்படின்னா டையிங்னு வந்துடும். ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ் வந்துடும். தோல் பணிதல்னால் டைனிங்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கைட்டினிங் அப்படின்னா பின்னுதல் அப்படின்னு வரும். ஸோ வந்து கைட்டிங் அப்படின்னா பின்னுதல் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உஷார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உஷார் அப்படின்னா என்ன, விழிப்புணர்வாக இருக்கணும். ஸோ விழிப்பு. உஷார் அப்படின்னா விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிறமொழி சொற்கள் வந்து ஐதீகம் அப்படின்னா என்ன அப்படின்னா உலக வழக்கம். நமக்கு இது தெரியும். ஐதீகம் அப்படின்னா சொல்லுவாங்க, இது வந்து ஐதீகம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ன அப்படின்னா உலக வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு அப்படின்னு நடத்தும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுத்துக்க. ஸோ பாருங்கள், ஆர்னமெண்ட் அப்படின்னா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க, தப்பு. அணிகள் வரும். அவேர்னஸ் தான் வந்து நமக்கு விழிப்புணர்வு வரணும். நமக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா பாருங்கள், நமக்கு மொழிபெயர்ப்புகிறது தான் பாருங்கள். ஆர்னமெண்ட் அணிகளை நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பஞ்சுவேஷன் நிறுத்துக்குறி. ஸோ இது மட்டும் தான் நமக்கு கரெக்டு பாருங்கள். டிரான்ஸ்லேஷன் வந்து மொழிபெயர்ப்பு, அது மட்டும் தான் நமக்கு கரெக்டு. இதுதான் பார்த்தோம், நம்ம இன்டெலெக்சுவல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி. நெக்ஸ்ட் பாருங்கள், பௌத்திகம் அப்படின்னு பார்த்தோன்னா இயற்பியல்னு சொல்லுவாங்க பாருங்கள். பௌத்திகம் அப்படின்னா இயற்பியல். பௌத்திகம்னா இயற்பியல்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து சரியான இணை பாருங்கள். நமக்கு இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியான இணை கேட்டிருக்காங்க. கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிஷன், இது கரெக்டு தான். புல்லாங்குழல் அப்படின்னா நமக்கு ஃப்ளூட் வரும். கூடை முனைந்தல் அப்படின்னா வந்து பேஸ்கட்டி வரும்னு நினைக்கிறேன். பேஸ்கட்டி வரும். பின்னுதல் அப்படின்னா நைட்டிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா
கை வினைஞர் ஆர்டிஸ்டன் அது மட்டும் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா புல்லாங்குழல் ஃப்ளூட் எல்லாருக்குமே தெரியும். கூடைன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ பேஸ்கெட்டி. ஸோ கூடைனா பேஸ்கெட்டு. ஸோ பின்னுதல் அப்படின்னா நைட்டிங். நெக்ஸ்ட் வந்து இப்போ தான் பார்த்தோம். ரைட் அப்படின்னா சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு. டையிங் அப்படின்னா இங்கே சாயம் ஏற்றுதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. பாருங்கள் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. நெக்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்ஃபரன்ஸ் அப்படின்னா மாநாடு. ஆக்சுவலாக கான்ஃபரன்ஸ் அப்படின்னா மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கான்சுலேட் அப்படின்னா துறை தூதகம். இது ஆல்ரெடி நிறைய தடவை பிவைக்கு நமக்கு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிறமொழி கலப்பட்ட சொல்லை, அதாவது வந்து தமிழ் சொல் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் உறக்கத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா சபதம் முடித்து ஆனந்த தரிசனம் அழித்து நின்றது. கைவிலங்கு ஒடிந்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சம். ஸோ பாருங்கள் இதில் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்க. விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையகம் வியக்க வைத்தது. ஸோ பாருங்கள் இதுதான் நமக்கு தமிழ் வந்து பியூராக எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். கடைசி விஷயம் லைன் அந்த மாதிரி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து செயலர் அப்படின்னா மாலுமின்னு தெரியும் நமக்கு. செயலர் அப்படின்னா மாலுமி. ஏன் அப்படின்னா வந்து நங்கூரம் அப்படின்னா ஆங்கர்னு வந்துடும். கப்பல் தளம் அப்படின்னா ஷிப்யார்ட் அப்படின்னு வரும் நமக்கு. பெருங்கடல் அப்படின்னா ஓஷன் வரும் நமக்கு. ஸோ வந்து செயலர் தான் மாலுமி, அதான் நமக்கு கரெக்டு. பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் அப்படிமா இதுவுமே தமிழ் சொற்களாக இருக்கணும். தமிழ் வேறு எந்த மொழி இல்லாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து பிராண ரசாயம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நமக்கு தப்பு போச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மனுஷங்க கூட. ஸோ அதுவும் நமக்கு தப்பு, மனிதர்கள்னு வரும். காலிங் பெல்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு தான் நமக்கு. ஸோ கணிதத்துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது நமக்கு. பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. பாருங்கள் இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற மொழி எதுக்கு அப்படின்னா பாரசீகம் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், நமக்கு இருக்கும். ஸோ இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா அந்த பாரசீகம் தான் அது. வவ்வல்ஸ் அப்படின்னா உயிரெழி. ஸோ மிஸ்ஸல் நம்ம பார்த்துட்டோம் ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இங்கே வந்திருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெக்கார்டு அப்படின்னா ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டாக்குமெண்ட் அப்படின்னாலுமே நமக்கு ஆவணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ டாக்குமெண்ட்னாலும் நமக்கு ஆவணம் தான். ரெக்கார்டு அப்படின்னாலும் நமக்கு ஆவணம் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஹானரி டாக்டரேட் அப்படின்னாலும் மதிப்புறு முனைவர். ஓகேவா. அப்போ ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் அப்படிம்பாங்க. ஏன்னா வணிகர் அப்படின்னா மர்ச்சன்ட் நம்ம பார்த்தோம். கணித ஆசிரியர் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸ் டீச்சராக வந்துடுவாங்க. சீர்திருத்தவாதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து விண்வெல் வந்து சுழல் காற்று. ஸோ மரைன் கிரியேச்சர் பாருங்கள். மரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம் தான் வரும் நமக்கு. ஏன்னா மரைன் அப்படின்னா கடல்வாழ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். காமர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மின்னணு மையம்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்னு கொடுத்துருக்காங்க. மின்னணு வணிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிடி டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை. இதுதான் நமக்கு கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ். டிஜிட்டல் அப்படின்னா இணையதள வணிகம். இதுவும் நமக்கு தப்பு. ஸோ நமக்கு சரியான விஷயம் என்ன அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட். டிடி அப்படின்றது வரை ஓலை அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பஸ் பெருங்காற்று. ரிவலிசம் அப்படின்னா மீட் உருவாக்கம் அப்படின்பாங்க. இதே வந்து ரிசனலிசஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். நம்பிக்கை அப்படின்னா அந்த இங்கே இருக்கிற மறுமலர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. நம்பிக்கை அப்படின்னா பிலீஃப் வந்துடும். காப்பு உரிமை அப்படின்னா பேட்டன் வந்துடும். ஸோ பாருங்கள் பட் அப்படின்னா ஆனால். ஸோ இது வந்து இதுதான் பட்னா. அப்புறம் பிறமொழி சொற்கள் களவாத தொடர் அப்படிமா. ஸோ கம்ப்யூட்டர்னு வந்திருக்கு. ஸோ அதுலேயும் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள் கந்தன் தேட்டர்னு வந்திருக்கு. இதுவும் தப்பு தான். வேலைகள் எளிதாக மிஷின்கள். ஸோ இதுவும் தப்பு தான். ஸோ பாருங்கள் கடல் நீர் உப்பாக இருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ அதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரஸ்ட்டு அப்படின்னா அறக்கட்டளை அப்படின்னு வரும். ஸோ பாருங்கள் மெர்சி அப்படின்னா கருணை இங்கே வந்துடும்.
பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று இங்கே வந்துடும். ஸோ ஹியூமானிட்டி மனிதநேயம் இது மட்டும் தான் நமக்கு கரெக்டு. ஸோ பாருங்க ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை வந்துடும் நமக்கு. பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று வந்துடும். மெர்சி அப்படின்னா கருணை வந்துடும். ஸோ ஹியூமானிட்டி மட்டும் தான் நம்ம கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாருங்கள் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெபிட் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டுனா பற்றட்டை. கடன் கார்டு அப்படின்னா கிரெடிட் அப்படின்னு வந்துடும். பணத்தாள் அப்படின்னா கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வர ஓலை அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் டிடி டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் டெலிகாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெலிகாம் அப்படின்ற பிவிக்கில் கேட்டிருக்காங்க. பேராளர் அப்படின்வாங்க. பேராளர் அப்படின்னா டெலிகேட் அப்படின்னா பேராளர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் பாருங்கள். ஃபைல் அப்படின்னா கோப்புகள். இது மட்டும் தான் நமக்கு கரெக்டு. ஃபைல் அப்படின்னா கோப்பு, அதுதான் நமக்கு கரெக்டு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஏன்னா ஜெராக்ஸில் வந்து நகல்னு வரும் நமக்கு. பென்சிலுமே எழுதுகோள் வராது. ஸோ பாருங்கள் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா நமக்கு செவ்வியல் இலக்கணம் தெரியும். ஏன்னா கிளாசிக்கல் அப்படின்னா செவ்வியல் தெரியும். இதே வந்து நாட்டுப்புறம் அப்படின்னா ஃபோக் அப்படின்னு வந்துடும். நவீனம் அப்படின்னா மாடர்ன் அப்படின்னு வந்துடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான். வட்டாரம் அப்படின்னா ரிலீஜனல் அப்படின்னு வந்துடும். ஸ்டாம் புயல் தெரியும், மிசல் ஏவுகணை சொல்லப்போனால் அந்த ரெண்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் நாட்டு பற்று அப்படின்னு சொல்லிட்டு. லிட்ரேச்சர் அப்படின்னா நமக்கு இலக்கியம் தெரியும். ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய் உணர்வு. ஸோ ஆப்ஷன் வந்து 2, 1, 3, 4 இதுதான் நமக்கு இதுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து க்ராப்னா செதுக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தவறானது கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், தவறானது கேட்டிருக்காங்க. உத்தியோகம் அப்படின்னா அள்ளுவல்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உத்தியோகம் அப்படின்னா அள்ளுவல்னு கொடுத்துருக்காங்க. நிபுணர்னா வல்லுநர் கரெக்டு தான். அங்கத்தினர்னா உறுப்பினர். ஸோ இதுவுமே நமக்கு 3, 4 கரெக்ட் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் உத்தியோகம் அப்படின்னா அள்ளுவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரியதரிசி அப்படின்னா தலைவருக்கு தப்பு. அது பார்த்தாலும் நமக்கு தெரியும். ஸோ அது மட்டும் தான் தப்பு நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொறுத்த கொடுத்துருக்காங்க. கரன்சி நோட் அப்படிங்கும்போது பணத்தாள் அப்படின்னு வந்துடும். இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து காசோலைன்னு வரும். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை அப்படின்னு வந்துடும். இப்போ கரன்சி நோட் பணத்தாள் 3 வந்துடும். செக் அப்படின்னா காசோலை 3, 4, 1, 2 3, 4, 1, 2 பார்த்தீங்களா இருக்கா 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் சரியான இணை தேர்ந்தெடு. டென்ஷன் அப்படின்னா மன அழுத்தம். அதுதான் கரெக்டு நமக்கு. மன அழுத்தத்தில் இருக்கீங்களா அப்படி தான் கேட்பாங்க. ஸோ மன அழுத்தம் டென்ஷன் அப்படின்னா மன அழுத்தம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு தகப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டோக்கால் அப்படின்னா மரபு தகப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டைசி அப்படின்னா நல்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் சப்ஸ்டைசி அப்படின்னா நல்கை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ட்ராபிக்கல் ஜோனில் தான் இருப்போம் நம்ம. ஸோ வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறது. ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் யோர்த்துவம் அப்படின்னா வந்து நாங்குல் புழு. யோர்த்துவம்னா நாங்குல் புழுன்னு தெரியும். மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல் வாதமாக இருக்கும். பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்குதல். இது நமக்கு 12th இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ நாங்குல் புழு யோர்த்துவம். மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் இது. அதுக்கப்புறம் வந்து கடவுச்சீட்டு. ஸோ வந்து அது 1. ஸோ 4, 3, 2, 1 பாருங்க இருக்கா. லெக்சிகான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேரகராதி. ஸோ லெக்சிகான் அப்படின்னா பேரகராதி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிட்ரஸினா கல்வி அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டிகிரினா பட்டம் வந்துடும். நீதி அப்படின்னா மாரல் வரும். டிசிப்ளின்னா ஒழுக்கம் வந்துடும் நமக்கு. ஸோ லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. கரேஜ் அப்படின்னா நமக்கு துணிவு. அது கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி வந்துடும் நமக்கு. தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் நமக்கு வந்துடும். நேர்மை அப்படின்னா இன்டிகிரிட்டி வரும் நமக்கு. ரெசிப்ரோக்லிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஒப்புரவு நெறி. பாருங்கள் ரெசிப்ரோக்லிட்டி அப்படின்னா வந்து ஒப்புரவு நெறி அப்படிம்பாங்க. இதே வறுமை அப்படின்னா ப்ராவர்ட்டி வரும் நமக்கு. வறுமை அப்படின்னா ப்ராவர்ட்டி வரும். நற்பண்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
கர்டசின்னு நினைக்கிறேன் நான். நற்பண்புனா கர்டசி அப்படின்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ப்ரொப்போசல்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அட்வான்ஸ் தமிழ்னு நினைக்கிறேன் நான். ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்துரு அப்படின்பாங்க. அதான் அந்த அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படிம்பாங்க. பாருங்கள், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ. ஸோ வந்து அது என்ன அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேர்னலிசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதழியல் அப்படிம்பாங்க. ஏன்னா ஊடகம் அப்படின்னா மீடியா வந்துடும், பருவ இதழ் அப்படின்னா மேகசின் வந்துடும். ஸோ இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்வேஷன் அப்படின்னா வந்து பேச்சாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. தியாகம்னா சாக்ரிஃபைஸ் வந்துடும். கதைப்பாடல் அப்படின்னா பல்லட் வரும். ஸோ வந்து எலக்ட்ரிஷியன் அப்படின்னு பார்த்தோன்னா பேச்சாற்றல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து யூகிஸ்ட்ரைன் கொடுத்துருக்காங்க. அது குதிரை ஏற்றம் அப்படிம்பாங்க. ஸோ யூகிஸ்ட்ரைன் அப்படின்னா குதிரை ஏற்றம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு லெவல் கிராசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு 12th தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு லெவல் கிராசிங் அப்படின்னா இருப்பு பாதை கடக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெவல் கிராசிங் அப்படின்னா வந்து ஒரு லெவலாக தான் இருக்கும். ஸோ அது இருப்பு பாதை கடக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் சொல்லுவாங்க லெவல் கிராசிங்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரௌசர் அப்படிங்கிறோம். ப்ரௌசர் அப்படின்னா உலாவி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா சுட்டி அப்படின்னா கர்சர் நம்ம பார்த்தோம். இணையம் அப்படின்னா இன்டர்நெட் வந்துடும். ஸோ உலாவி தான் வந்து ப்ரௌசர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ரெவால்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது புரட்சி தான் நமக்கு ரெவால்யூஷன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெரக்கோட்டா கொடுத்துருக்காங்க. டெரக்கோட்டா அப்படின்னா வந்து சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெரக்கோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் சரியானது கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா பாருங்கள், பேடி அப்படின்னா நெற்பயிர் கரெக்டு. ஹார்வெஸ்ட் அப்படின்னா களை எடுதல், அது கரெக்டு கிடையாது. நமக்கு யூஸ்வலாக வந்து நமக்கு ஹார்வெஸ்ட்டு தான் வந்து அறுவடைன்னு வரும். கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல்னு வரும். களை இடுதல் இல்லை, பயிரிடுதல்னு வரும். அதே மாதிரி வந்து வேளாண்மை அப்படின்னா அப்படி வராது ஃப்ரெண்ட்ஸ். வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர். அக்ரோனமி அப்படின்னா வந்து உளவியல்னு நினைக்கிறேன். உளவியல்னு வரும் நமக்கு. ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பேடி நெற்பயிர், அது மட்டும் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பிக் வந்து நமக்கு என்ன வரணும், எப்பிக் அப்படின்னா காப்பியம் வரும். இங்கே செவ்விலக்கியம் கொடுத்தாங்க. ஸோ கிளாசிக்கல் வரும். ஸோ தப்பு. ஃப்ளோக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வட்டாரம் கிடையாது, ரிலீஜியனல் வரும். டிவோஷனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்தி வரணும். இங்கே நவீன மாடர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஷியன் மட்டும் தான் கரெக்டு. பண்டைய இலக்கியம், இது மட்டும் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 கோல்டு பிஸ்கட் 1 எடை குறைவு. ஸோ கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டின்னு நமக்கு தெரியும். தங்க கட்டியில் 1 எடை குறைவு. ஸோ பாருங்கள், இந்த கோல்டு பிஸ்கட் மட்டும் தான் நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ருசி அப்படின்னா நமக்கு தெரியும் சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுவைன்னு தான் சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பதனம் அப்படின்னா வந்து கவனமாக. ஸோ பாருங்கள், வட்டாரம் வழக்கில் இருக்குது என்ன சொல்லலாம் பாருங்கள், பதனம் அப்படின்னா கவனமாக அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வட்டார வழக்கில் வந்து அது அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒசரமாக வளர்ந்துட்டாங்கன்னா உயரமாக வளர்ந்து விட்டான். பாருங்கள், ஒசரமாக வளர்ந்துட்டான் உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படின்றது சரியான இணை வந்து இதான் பாருங்கள். என்ன அப்படின்னா அலுவல்னா ஆக்சுவலாக உருபன் அப்படின்னா ஒளி எண் அப்படின்றதான் கரெக்டாக நமக்கு கலைச்சொல் சரியானது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒளி எண் அப்படின்னா ஒளி எண், இதுதான் கரெக்டு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஆக்சுவலாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. மேக்ஸிமம் வந்து நான் எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா நான் பார்த்துட்டு சப்போஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா பார்ட் 3 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து கலைச்சொற்களும் சரி, அதுக்கப்புறம் பிற மொழியிலேருந்து தமிழ் சொற்களை இது பண்ணுறதுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே சேர்த்து நமக்கு 15 மார்க்ஸ் 15 கொஷின்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ நீங்கள் 50 கொஷின்ஸ் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அதுவே நமக்கு கொஞ்சம் மேஜர் மார்க்ஸ் தான். ஸோ அதனால ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.